ஹாய் ஆல், டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம். அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணால் நம்மளோட லைஃப் எப்படி மாறுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருமே ஒரு அட்டம் கொடுத்து பார்க்குறதுல தப்பு கிடையாது. நான் வேணே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் எழுதுவாங்க. ஆனால் அதில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ இப்போ நம்மளோட ஜாபில் நம்ம ஸ்டடியாக இல்லை, நம்மளோட ஃப்யூச்சருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், நமக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. சில பேருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், தேர் ஃபேமிலி கேன் சப்போர்ட் பை கிவிங் அமௌண்ட் ஆர் எனிதிங். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அந்த மாதிரி இல்லை, நம்ம தான் நம்ம ஃபேமிலிக்கு பேக் போன் அப்படின்றப்ப நமக்கு படிப்பால் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மேலே போக முடியும். ஸோ படிப்பு கையில் எடுத்தால் நம்ம மேலே போகலாம், நம்ம பின்னாடி இருக்கவங்களும் மேலே போகலாம். ஓகேங்களா? இதுக்கு மெயினானது நம்ம கண்ணில் இருக்க, நம்ம கையில் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி இருக்கிறது டிஎன்பிசி எக்ஸாம், மெயினானது கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எப்பயுமே அதே யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நான் இப்போ டிஎன்பிசிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். டிஎன்பிசி ப்ரிப்ரேஷனுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட், எக்ஸாமோட சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை பிடிஎஃப் இருக்குது, நெட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பார்க்காம இருக்காதீங்க. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சிலபஸை நீங்கள் எழுதிடுங்க. ஹேண்ட் ரிட்டனாக உங்களோட நோட்ஸில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதுகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ப்ரிப்ரேஷன் அப்போ முக்கியமான சில பாயிண்ட்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணி படிக்கலாம். ஃபஸ்ட் டைம் படிக்கிற எல்லாருமே நம்ம அதை தான் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸ் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்னு இருப்போம். பட் இல்லை, டிஎன்பிசி குரூப் 1 3 ஸ்டெப்ஸில் இருக்கும்: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைண்டாக படிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ரிட்டன் தான். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ஷார்ட் டைம் தான் இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிட்டு மெயின்ஸுக்கு போகிறப்ப அதுக்கு அன்ப்ரிப்பேர்டாக இருந்தால் வேஸ்ட் இல்லை, அந்த ப்ரிப்ரேஷனே வேஸ்ட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோன்லேருந்து படித்தாலும் புக்கு வாங்கி படித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு அந்த வேகமாக அப்படியே மெயின்ஸுக்கு அந்த எழுதுகிற ரிட்டன் ப்ராக்டிஸ் கொஞ்சம் வரும். அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நோட்ஸை வச்சு நீங்கள் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் ஸ்டடிக்கு போட போகிறீங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ 6 ஹவர்ஸ் போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும். டெய்லி நான் பாலிட்டி ஒரு 1 மந்த் படிக்கிறேன், இது எக்கனாமி 1 மந்த் படிக்கிறேன்னு இல்லாமல் எல்லாத்தையுமே டெய்லி படிக்கணும். என்னோட இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.